நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா கிமு 7500ஆம் ஆண்டுலேருந்து இந்த செங்கல்ல வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் தான் நம்ம வரலாறுகள் இப்போ நிறைய இடத்துல படிச்சிருப்போம். கீழடியில் கூட செங்கல் கிடைக்குது, பானை ஓடுங்க கிடைக்குது, சுட்ட பொருள்கள் கிடைக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தான் செங்கல்லும் கிமு 7500ஆம் ஆண்டுலேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் செங்கலுக்கு உருவம் கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா கிமு 4000ஆம் ஆண்டு தான் செங்கலுக்கு வந்து உருவம் கிடைச்சிருக்கு. செங்கலில் வந்து ஃபஸ்ட் டைம் புதுசாக ரெடி பண்ணணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி களம்லாம் இடத்த ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மண் எடுத்து வச்சு மண்ணு ஃபுல்லாக இங்கே தான் ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணி அந்த செங்கலை உருவாக்குறது பதத்துக்கு ஏற்ற மாதிரி அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது, அந்த மாதிரி அவங்க ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதில் வந்து செங்கல் அந்த பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை வச்சு அந்த மண்ணை ஃபில் பண்ணி களம் இருப்பாங்க. அடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி காய வச்சு அது மழை வரும்போது இது மாதிரி அடிக்க வச்சு அதை மூடிலாம் வைப்பாங்க. நீங்கள் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு, இந்த தார்பாய் செங்கல் எல்லாமே இதை மூடி வச்சு ஃபுல்லாக இது ரெடி ஆனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அடிக்க வச்சுருக்குறாங்க பார்த்தீங்களா, வெறும் பச்சைக்கல் மட்டும் அடிக்க வச்சுருக்குறாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போய் சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் அது சூளை போகிறதுக்கு அளவுக்கு தேவையான கல் வந்ததுக்கப்புறமா தான் அந்த மாதிரி அடுக்கி அதில் வந்து சூளை வைப்பாங்க. அது உள்ள மரம் எல்லாமே வச்சு நல்லா வேக வச்சு அது 24 மணி நேரத்துக்கு பார்த்திங்கன்னா அது அனலில் இருக்கணும். அதனோட டிகிரி பார்த்திங்கன்னா 110 டிகிரி செல்சியஸ்லேருந்து 115 டிகிரி வரைக்கும் நல்லா ஃபுல்லாக ஹீட்லேயே இருக்கணும் அந்த செங்கல். அந்த மாதிரி ஹீட் பண்ணி இப்போ ரெடியாக வச்சுருக்குறாங்க அவங்க. இதுக்கப்புறம் அதை பிரித்து கஸ்டமர் யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு அந்த மாதிரி அந்த செங்கல் பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் செங்கல் வந்து ரெடி பண்ணாலும் நம்ம இதை வந்து அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போய் சைட்டில் யூஸ் பண்ண முடியாது. இந்த செங்கலுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 4 டெஸ்ட்டு இருக்குது. இந்த 4 டெஸ்ட்டு முடிஞ்சு இந்த செங்கல் ஓகே அப்படின்னா தான் அது வந்து ஒரு தரமான செங்கல்லாகவும் நம்ம வந்து அதை வீடு கட்டுறதுக்கும் பயன்படுத்தலாம். அது என்னென்ன டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிளப் டெஸ்ட்டு, ட்ராப் டெஸ்ட்டு, கிராக் டெஸ்ட்டு, வாட்டர் அப்சர்வேஷன் டெஸ்ட்டு. மொத்தம் இந்த 4 டெஸ்ட்டு இருக்குது. இந்த 4 டெஸ்ட்லேயும் நம்ம ஒன்று ஒன்றா இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளப் டெஸ்ட்டு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 செங்கலில் நம்ம வீடு தட்டும்போது பார்த்தீங்கன்னா டிங் டிங்னு நம்ம பானையில் தட்டினோம்னா சவுண்டு வரும் பார்த்தீங்களா, டங் டங் அந்த மாதிரி ஒரு சவுண்டு வரணும். அந்த மாதிரி சவுண்டு வந்ததால் அது வந்து நல்லா வெந்த கல். அது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பட்டால் கரையாது, அந்த மாதிரி நல்லா வெந்த இருக்கிற கல்லுன்னு பார்த்தீங்கன்னா. அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ராப் டெஸ்ட்டு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செங்கல் இருக்குது. இந்த செங்கலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.25 மீட்ரு அப்படி இல்லைன்னா ஒரு 4 அடி, இப்படி 4 அடி வாக்குலேருந்து நம்ம இப்படி போடுறோம் அப்படின்னா இந்த கல் வந்து உடையக்கூடாது. அது உடையாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி இல்லை இந்த பாருங்க இந்த மாதிரி மறுபடியும் இப்படி போடும்போது அது உடையலை. ஆனால் இந்த கல்லில் பார்த்திங்கன்னா கிராக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கிராக்கு இந்த மாதிரி கிராக்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடாது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உள்ள போலாக யார் ஹோல்ஸு அந்த மாதிரி யார் ஹோல்ஸ்லாம் இருந்தால் அந்த மாதிரி உங்களுக்கு கிராக்லாம் வரும். அதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராக் டெஸ்ட்டு. அடுத்து வாட்டர் அப்சர்வேஷன் டெஸ்ட்டு அப்படின்னா பார்த்திங்கன்னா இந்த கல் எடுத்துகிட்டு போய் நம்ம தண்ணியில் வைக்கணும். தண்ணியில் ஒரு 24 மணி நேரம் வைக்கிறோம் அப்படின்னா அது ஃபுல்லாகவே தண்ணியிலே ஊறிட்டுருக்கோம். அப்படி ஊறும்போது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல செங்கல் ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு தரமான செங்கல் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 12% முதல் 15% வரைக்கும் தான் அதனோட இடையில கூடுதலாக இருக்கும். அந்த கல்லை எடுத்து நம்ம வெயிட் போடுறோம் அப்படின்னா. இதே செகண்ட் கிளாஸ் பிரிக்குன்னு பார்த்தீங்கன்னா 16லேருந்து 20% வரைக்கும் அதனோட நார்மல் வெயிட். ஃபஸ்ட்டு அந்த கல்லோட வெயிட் போடுறோம், ரெண்டாவது தண்ணியில் ஊற வச்சு அந்த கல்லை எடுத்து நம்ம வெயிட் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் கிளாஸ் பிரிக்குன்னு பார்க்கும்போது 16லேருந்து 20% வரைக்கும் அதில் வந்து எக்ஸ்ட்ரா வெயிட் இருக்கும். அதே தேர்ட் கிளாஸ் பிரிக்குன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 25% வரைக்கும் ஃபஸ்ட்டு போட்ட எடையை விட அந்த எடை கூடுதலாக இருக்கும். அதுக்கு மேலேயும் போச்சுன்னா அந்த கல்லை வந்து நம்ம தரமற்ற கல்லை அதை நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த செங்கல்லோட டெஸ்ட். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம செங்கலை பற்றி பார்த்துருக்கோம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் வந்து பார்த்தேன். இது எதுவும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடன் செந்தில்குமார்.